സംഖ്യാപുസ്തകം 17-ാം അധ്യായം 10-ാമത്തെ വചനം പറയുന്നു. என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. അഹരോന്റെ വടി, ஆரோனின் கோல் മത്സരിക്കുന്നവർക്ക് ഒരു അടയാളമാണ്. கலகக்காரர்களுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவிலே தேவனுடைய ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നീ മത്സരിക്കുന്നവർക്ക് ഒരു അടയാളമായിരിക്കും. நீங்கள் கலகக்காரருக்கு ஒரு அடையாளமாய் இருப்பீர்கள். നീ തിരുപ്പൂരിന് ഒരു അടയാളമായിരിക്കും. நீங்க திருப்பூரில் ஒரு அடையாளமாய் இருப்பீர்கள். അതിനു വേണ്ടിയിട്ടാണ് ദൈവം നിന്നെ സെലക്ട് ചെയ്തിരിക്കുന്നത്. அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ഈ നമ്പേഴ്സ് 17 വരുന്നതിന് മുമ്പ്, இந்த என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் வருவதற்கு முன்பதாக ലേവിയെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കേണ്ടതുണ്ട്. லேவியை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ഉൽപ്പത്തി പുസ്തകം 29-ാം അധ്യായം 34-ാമത്തെ വചനം വായിക്കുമ്പോൾ, ஆதியாகமத்தின் புத்தகம் 29:34 வாசிக்கும்போது, വായിച്ചാട്ടെ. ഉൽപ്പത്തി പുസ്തകം ஆதியாகமத்தின் புத்தகம் 29-ാം അധ്യായം 29வது அதிகாரம் 34-ாமത്തെ വചനം 34வது வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர்கள் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ശ്രദ്ധിക്കുക. ലേയ 32-ാമത്തെ വചനം നോക്കുമ്പോൾ, ലേയ ഗർഭം ധരിച്ചൊരു മകനെ പ്രസവിച്ചു, യഹോവ എന്റെ സങ്കടം കണ്ടു എന്ന് പറഞ്ഞു. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல 32வது வசனத்துல வாசிக்கும்போது அங்க சொல்லுகிறார், நம்ம லேயாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னுடையதான கவலையை அறிந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ഇതിന്റെ ചരിത്രം പറഞ്ഞാലേ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകത്തുള്ളൂ. இதனுடைய சரித்திரத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். യാക്കോബിന്റെ മാമൻ ലാബാൻ, யாக்கோபின் மாமனாகிய லாபான் 2 മക്കളെ യാക്കോബിന് കെട്ടിക്കൊടുത്തു. 2 பிள்ளைகளையும் யாக்கோபுக்காக கொடுத்தான். യഥാർത്ഥത്തിൽ റേച്ചലിനെയാണ് യാക്കോബിന് വേണ്ടി മാറ്റി വെച്ചിരുന്നത്. உண்மையாய் சொல்ல போனால் ராகேலை தான் யாக்கோபுக்கு கொடுக்கும்படியாய் நியமித்தார்கள். ലേയ കാണാൻ സൗന്ദര്യമില്ലാത്തത് കൊണ്ട്, லேயாள் பார்க்க அழகுள்ளவளாய் இல்லாததினாலே അവക്ക് വേറെ വിവാഹം നടക്കത്തില്ലെന്ന് പേടിച്ചിട്ട് அவளுக்கு வேற ஒரு திருமணம் ஆகாது என்று சொல்லி பயந்து റേച്ചൽ എന്ന് പറഞ്ഞിട്ട് ലേയെ വിവാഹത്തിനൊരുക്കി യാക്കോബിനെ വിട്ട് കല്യാണം കഴിപ്പിച്ചു. ஆமென். ராகேலை தான் நியமனம் பண்ணி நியமித்து லேயாளை திருமணம் செய்து கொடுத்து விட்டான். പറ്റിച്ച് കല്യാണം കഴിപ്പിച്ചു, ஏமாற்றி திருமணம் செய்து விட்டான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇതുപോലെ പറ്റിച്ച് കല്യാണം കഴിച്ച് കുടുംബം തകർന്ന എത്രയോ കുടുംബങ്ങളുണ്ട്. இதை போல ஏமாற்றி திருமணம் செய்ய வைத்து எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യാക്കോബ് കോപിച്ചപ്പോൾ റേച്ചലിനെ കൂടെ കല്യാണം കഴിപ്പിച്ചു കൊടുത്തു. ஆமென். யாக்கோபு கோபப்பட்ட போது இந்த ராகேலையும் யாக்கோபுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். അങ്ങനെ യാക്കോബിന് 2 ഭാര്യമാരുണ്ടായിരുന്നു. அப்படியாக யாக்கோபுக்கு 2 மனைவிமார்கள் உண்டானார்கள். അമ്മ യാക്കോബിന് ലേയോട് അത്ര വലിയ താല്പര്യമൊന്നുമില്ല. யாக்கோபுக்கு லேயாளிடத்தில் அவ்வளவு பிரியம் இல்லாமல் இருந்தது. അവൻ റാഹേലിനോട് പറ്റിച്ചേർന്നിരുന്നു. அவன் ராகேலிடத்தில் பிரியமுள்ளவனாய் இருந்தான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 2 പേർക്ക് 2 വീടുണ്ട്. 2 பேருக்கும் 2 வீடு உண்டு. യാക്കോബ് എപ്പോഴും റേച്ചലിന്റെ വീട്ടിലെ, ஆனால் இந்த யாக்கோபு எப்போதும் ராகேலுடைய வீட்டில தான் இருப்பாரு. ലേയുടെ വീട്ടിൽ വരത്തില്ല. லேயாளுடைய வீட்டுக்கு வருவதே இல்லை. അവൾ ഒത്തിരി കരഞ്ഞു, அவள் அதிகமாய் அழுதாள். അവൾ ഒത്തിരി സങ്കടപ്പെട്ട് കരഞ്ഞു. அவள் அதிகமாய் கவலைப்பட்டு அழுதாள். അങ്ങനെ அப்படியாக ലേയ അമ്മ ഈ റേച്ചലിന് കുഞ്ഞുങ്ങളില്ലായിരുന്നു. നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, റേച്ചലിന് കുഞ്ഞുങ്ങളില്ലായിരുന്നു. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராகேலுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. അല്ലെങ്കിൽ അതിൽ യാക്കോബിന് ഭയങ്കര വിഷമം ഉണ്ടായിരുന്നു. அது யாக்கோபுக்கு பயங்கர வருத்தமா இருந்தது. അങ്ങനെ அப்படி ലേയയിലൂടെ லேயாளின் மூலமாக ഒരു മകനെ പ്രസവിക്കുകയാണ്. ஒரு மகனை பிரசவிக்கிறார். ഉടനെ ലേയ പറയും, എന്റെ സങ്കടം ദൈവം തീർത്തു. உடனே லேயாள் சொல்லுங்க, என் கவலையை ஆமென் கர்த்தர் மாற்றினார். ഇനിയെങ്കിലും എന്റെ ഹസ്ബൻഡ് എന്റെ കൂടെ വന്നിരിക്കുമായി. இது நிமித்தம் ஹல்லேலூயா என் கணவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி അവന് രൂബേൻ എന്ന് പേരിട്ടു. அவனுக்கு ரூபன் என்று பெயர் போட்டார். യാക്കോബിന് ഒരു മാറ്റവും ഉണ്ടായില്ല. யாக்கோபுக்கு ஒரு மாற்றமும் சம்பவிக்கவில்லை. അവൻ വീണ്ടും റാഹേലിനോട് തന്നെ പറ്റിച്ചേർന്നിരുന്നു. மறுபடியும் ராகேலோடே சேர்ந்திருந்தான். കുഞ്ഞുങ്ങളില്ല എങ്കിലും பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் അവന്റെ ഭാര്യ അവൻ അധികമായി സ്നേഹിച്ചു. அவனுடைய மனைவியாகிய ராகேலை இந்த யாக்கோபு அதிகமாய் நேசித்தான். അമ്മേ റേച്ചലിന് കുഞ്ഞുങ്ങളില്ലെന്ന് പറഞ്ഞിട്ട് യാക്കോബ് റിജക്ട് ചെയ്തില്ല.
ஆமென். ஆமென். ராகேலுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி இந்த ராகேலை யாக்கோபு புறக்கணிக்கல. അവൻ വീണ്ടും സ്നേഹിച്ചു. இன்னும் அதிகமாய் நேசித்தான். ലേയാൾ രണ്ടാമതും ആമേൻ പ്രസവിച്ചു. ആമേൻ. இரண்டாவதாகவும் பிரசவித்தாள். അനിഷ്ടയെ ദൈവം കണ്ടു എന്ന് പറഞ്ഞ് അവൾ ശിമയോനെ പ്രസവിച്ചു. ஆமென். இந்த இடத்துல ஆமென் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி சிமியோனை பெற்றெடுத்தாள். യാക്കോബിന് ഒരു മാറ്റവും ഉണ്ടായില്ല. யாக்கோபுக்கு ஒரு மாற்றமும் உண்டாகல. മൂന്നാമതും ലേയ പ്രസവിച്ചു. மூன்றாவதாகவும் லேயாள் பிரசவித்தாள். അമ്മ ഇതിനൊരു പ്രത്യേകതയുണ്ട്. இதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. ഇവൾ ഗർഭം ധരിച്ചപ്പോൾ இவள் கர்ப்பம் தரித்த போதே ഇവക്കൊരു പ്രതീക്ഷയുണ്ടായിരുന്നു. இவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പിക്കയോടെ പ്രതീക്ഷയോടെ പ്രസവിച്ച പുത്രനായിരുന്നു ലേവി. பெற்றெடுத்த ஒரு பிள்ளையாகத்தான் இந்த லேவி இருந்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷേ ஆனால் അവൾ പ്രതീക്ഷിച്ചതിന് ഓപ്പോസിറ്റ് ആണ് നടന്നത്. அவள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மறையாக நடந்தது. യാക്കോബ് വീണ്ടും റേച്ചലിനോട് തന്നെ പറ്റിയിരുന്നു. ஆமே. இந்த யாக்கோபு மறுபடியும் இந்த ராகேலையே பற்றியிருந்தான். அதனால ആമേ ലേവി റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടു. இந்த லேவி புறக்கணிக்கப்பட்டான். ലേവിയുടെ ശരീരത്തിൽ എപ്പോഴും വീഴുന്നത് അമ്മയുടെ കണ്ണുനീരാണ്. ஆமே. லேவியின் சரீரத்தில் எப்பொழுதும் விழுவது தாயாரின் கண்ணீராயிருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ബേബിയെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ இந்த லேவியை குறித்து நாம் கற்றுக்கொள்வோமானால் ഹല്ലേലൂയ the child of disappointment. ஆமென். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறார். എല്ലാവരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. the child of disappointment. புறக்கணிக்கப்படுகிற அவமதிக்கப்படுகிற ஒரு பிள்ளையாக இருக்கிறார். ഇന്ന് രാത്രി இந்த இரவு ഇതുപോലത്തുള്ള ചൈൽഡ്മാർ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? அதை போலுள்ளதான பிள்ளைகளாய் இங்கே யாராவது வந்திருக்கீங்களா? the child of disappointment. ஓ புறக்கணிக்கப்படக்கூடியவங்களா யாராவது வந்திருக்கீங்களா? അമ്മയുടെ ഉദരത്തിനകത്ത് വെച്ച് റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവൻ. தாயின் கருவிலே வைத்து புறக்கணிக்கப்பட்டவர்கள். അമ്മയുടെ ഉദരത്തിൽ നിന്ന് പുറത്തു വന്നപ്പോഴും റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവൻ. தாயின் கருவிலிருந்து கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பின்பும் புறக்கணிக்கப்பட்டவன். അമ്മയുടെ കണ്ണുനീര് കണ്ട് 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 ലേവി വളർന്നു വരികയാണ്. தாயாரின் கண்ணீரை கண்டு கண்டு இந்த லேவி வளர்கிறான். പ്രതീക്ഷയെ തെറ്റിച്ചവനായതുകൊണ്ട് അമ്മയ്ക്ക് അവനോട് ദേഷ്യമായിരുന്നു. ஆமென். நம்பிக்கை தவறினதினாலே தன் தாயினிடத்தில் இவனுக்கு கோபம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇതാണ് ലേവിയുടെ പിൻപിലുള്ള സ്റ്റോറി. இதுதான் லேவிக்கு பின்னாக உள்ள கதையா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ പിന്നിൽ ഒരു സ്റ്റോറി ഉണ്ട് എങ്കിൽ இதுக்கு பின்பதாக ஒரு നിന്റെ പിന്നിൽ உங்களுடையதான பின்பே ஒரு சரித்திரம் ஒரு ஸ்டோரி இருக்குமானால் നിന്റെ പിന്നിൽ ഒരു സ്റ്റോറി ഉണ്ടെങ്കിൽ உங்களுக்கு பின்பதாக ஒரு ஸ்டோரி இருக்குமானால் നിന്റെ മുമ്പിൽ ഒരു ഗ്ലോറി ഉണ്ട്. உங்களுக்கு முன்பதாக ஒரு ഗ്ലോറി இருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. നിന്റെ പിന്നിൽ ഒരു സ്റ്റോറി ഉണ്ട് എങ്കിൽ உங்களுக்கு பின்பதாக ஒரு ஸ்டோரி இருக்குமானால் നിശ്ചയമായി നിന്റെ മുമ്പിൽ ഒരു ഗ്ലോറി ഉണ്ട്. நிச்சயமாகவே உங்களுக்கு முன்னதாக ஒரு ഗ്ലോറി இருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. He was the child of disappointment. அவன் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் ஒரு பிள்ளையாய் இருந்தான். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഡിസപ്പോയിന്റിലൂടെ പോകുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலையில போகிற யாராவது இருக்கீங்களா? റിജക്ഷനിലൂടെ മുന്നോട്ട് പോകുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? புறக்கணிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில நிராகரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இருக்கீங்களா? നീ ഒരു ചൈൽഡ് ഓഫ് ഡിസപ്പോയിന്റ്മെന്റ് ആണോ? நீங்க அவன் எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு பிள்ளையா இருக்கீங்களா? അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படி என்றால் നിന്റെ ഡെസ്റ്റിനിയില് உங்களுடைய சென்று சேரக்கூடிய இடத்துல നിന്റെ ഡെസ്റ്റിനിയില് உங்க நோக்கத்துல ദൈവം ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് വെച്ചിട്ടുണ്ട്. தேவன் ஒரு தெய்வீக நியமனத்தை வைத்திருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് രാത്രികാലം പറഞ്ഞു. விசுவாசிக்கிறவங்க இந்த இரவுல சொல்லுங்க. നിന്റെ ഡെസ്റ്റിനിക്കകത്ത് உங்களுடையதான அந்த நோக்கத்துக்குள்ளே ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ്, உங்க லட்சியத்துல ஒரு டிவைன் தெய்வீக நியமனம். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. എന്റെ സ്റ്റോറിയുടെ മുമ്പിൽ என்னுடைய கதைக்கு முன்பதாக ഒരു ഗ്ലോറി വെളിപ്പെടും. ஓ என் ஸ்டோரிக்கு முன்னதாக ஒரு ഗ്ലോറി மகிமை வெளிப்படும். എന്റെ ഡിസപ്പോയിന്റ്മെന്റിന്റെ മുമ്പിൽ என்னுடையதான நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு முன்பதாக ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് ദൈവം ഒരുക്കുകയാണ്. ஒரு தெய்வீக நியமனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ച്. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ദൈവം ലേവിയെ, தேவன் இந்த லேவியை മത്സരികൾക്ക് ഒരു അടയാളമാക്കി വെച്ചു. கலகக்காரருக்கு ஒரு அடையாளமாய் மாற்றினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഞാൻ ഇന്ന് രാവിലെ ആമേൻ സ്തോത്രം ഇസ്രായേലിനെ കുറിച്ച് പറഞ്ഞു.
நான் காலையில் இஸ்ரவேலை குறித்து சொன்னேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവമാണ് നിന്നെ സെലക്ട് ചെയ്തതെങ്കിൽ, தேவன் தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், ദൈവം നിനക്കൊരു നന്മ ഒരുക്കി വെച്ചിട്ടുണ്ട്. தேவன் உங்களுக்காக ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். നിന്റെ അമ്മ റിജക്ട് ചെയ്യുമായിരിക്കാം, உங்க தாய் ஒருவேளை உங்களை புறக்கணிக்கலாம், നിന്റെ അപ്പ റിജക്ട് ചെയ്യുമായിരിക്കാം, உங்க தகப்பனார் உங்களை நிராகரிக்கலாம், നിന്റെ സഹോദരങ്ങൾ റിജക്ട് உங்க ചെയ്യുമായിരിക്കാം. சகோதரர்கள் உங்களை புறக்கணிக்கிறதா இருக்கலாம். God selected you. ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். A man rejected you. ஓ, மனுஷன் உங்களை புறக்கணிப்பான். God selected you. ஆனால் கர்த்தர் உங்களை அவருக்காய் தெரிந்து எடுத்திருக்கிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. പ്രസവിച്ച അമ്മ റിജക്ട് ചെയ്തു, பெற்றெடுத்த தாய் புறக்கணித்தார், കൂടപ്പറപ്പുകൾ റിജക്ട് ചെയ്തു, கூட பிறந்தவர்கள் தன்னை புறக்கணித்தார்கள், അപ്പൻ റിജക്ട് ചെയ്തു. தகப்பன் புறக்கணித்தார். God selected you. ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். മനുഷ്യനാൽ റിജക്ട് ചെയ്യപ്പെടുത്ത ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നു എങ്കിൽ, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் யாராவது வசனத்தை கேட்பீர்களானால், God selected you. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ക്രിസ്തുവിന് ശേഷം ഏകദേശം 80% ഇസ്രായേൽ ജനം സ്പെയിനിനെ ഡിപ്പെൻഡ് ചെയ്താണ് വന്നത്. ஆமென். கிறிஸ்துவுக்கு பின்பதாக ஏறக்குறைய 80% இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்பெயின் தேசத்தை நம்பிதான் சார்ந்துதான் வந்தார்கள். സ്പാനിഷ് രാജാവ് ഇങ്ങനെ ഒരു കൽപ്പന പുറപ്പെടുവിച്ചു. ஸ்பானிஷ் ராஜா இப்படி ஒரு கட்டளையை விடுவித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ എല്ലാവരും കത്തോലിക്കരായി മാറണം. நீங்கள் எல்லோரும் கத்தோலிக்கர்களாய் மாற வேண்டும் என்று ഇസ്രായേൽ ജനം ഈ കൽപ്പന പുറപ്പെട്ടത് ഒരു മാർച്ച് മാസത്തിലായിരുന്നു. ஆமென். இந்த கட்டளை வெளிப்பட்டதே மார்ச் மாதத்தில்தான். മാർച്ച് ഏപ്രിൽ മെയ് വരെ അവർ പ്രാർത്ഥിച്ചു. மார்ச் ஏப்ரல் மே வரையிலும் அவர்கள் ஜெபித்தார்கள். அப்போது ഇസ്രായേൽ ജനത്തിന് വേണ്ടിയിട്ട് இஸ்ரவேல் ஜனத்திற்காகவே മെയ് ഫ്ലവർ എന്നൊരു കപ്പൽ ദൈവം ഒരുക്കി. மேக் ஃப்ளவர் என்று சொல்லப்படுகிற கப்பலை தேவன் ஆயத்தப்படுத்தினார். മാർച്ചിൽ പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനയ്ക്ക് மார்ச்சிலே ஜெபித்த ஜெபத்திற்கு ദൈവം മെയ്യിൽ മറുപടി കൊടുത്തു. தேவன் மே மாதமே பதிலை கொடுத்தார். ദൈവം അവർക്ക് മെയ് ഫ്ലവർ എന്നൊരു ഷിപ്പ് ഒരുക്കി കൊടുത്തു. தேவன் அவர்களுக்கு மே ஃப்ளவர் என்று ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். നിങ്ങൾ ഗൂഗിളിൽ പോയി സെർച്ച് ചെയ്ത ആ കപ്പൽ കാണാൻ കഴിയും. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவீங்க, தேடுவீங்கன்னா அந்த கப்பலை உங்களால பார்க்க முடியும். ഈ മെയ് ഫ്ലവർ എന്ന് പറഞ്ഞ ഷിപ്പ്, இந்த மே ஃப்ளவர் என்று சொல்லப்படுகிற கப்பல் ഇന്ത്യയിലേക്ക് യാത്ര ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് റെഡി ആയിരിക്കുകയായിരുന്നു. இந்தியாவுக்கு நேராக யாத்திரை பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. അങ്ങനെ ഇസ്രായേൽ ജനങ്ങൾ എല്ലാം കൂടെ ചേർന്ന്, அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து, ഇന്ത്യയിലാണെങ്കിൽ ഇന്ത്യയില്, இந்தியா என்றால் இந்தியா, സ്പെയിനിൽ നിന്ന് പോകാമെന്ന് പറഞ്ഞ എല്ലാവരും ആ കപ്പലിനകത്ത് കയറി. ஸ்பெயினில் இருந்து போகலாம் என்று சொன்ன ஜனங்கள் எல்லோரும் அந்த கப்பலில் ஏறினார்கள். സ്പെയിനിൽ നിന്ന് ഇന്ത്യയിലേക്ക് പോകുന്ന ആ കപ്പലിൽ അവർ യാത്രയായി. ஸ்பெயின் தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வரக்கூடிய அந்த கப்பலிலே இந்த ஜனங்கள் ஏறி யாத்திரை புறப்பட்டார்கள். ഈ കപ്പലിനെ നിയന്ത്രിച്ച ആളിന്റെ പേരാണ്, இந்த கப்பலை கட்டுப்பாட்டுக்குள் நடத்தினவர் பேர்தான் ക്രിസ്റ്റഫർ കൊളംബസ്. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்று சொல்லப்படுகிற நபர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ഈ കപ്പൽ ഇന്ത്യയെ ലക്ഷ്യം വെച്ച് യാത്ര ചെയ്യുകയാണ്. அப்படியாக இந்த கப்பல் இந்திய தேசத்தை நோக்கி யாத்திரை பண்ணுகிறது. പെട്ടെന്ന് திடீரென்று കാലാവസ്ഥ വ്യതിയാനമായി. ஆமென். அந்த கால சூழ்நிலைகள் ஆமென் சாதகம் இல்லாமல் மாறினது. ഈ കപ്പലിൽ ഒരു കാറ്റടിച്ചിട്ട്, இந்த கப்பலில் ஒரு காற்று வீசி, ആ കാലഘട്ടത്തിൽ ഇന്നത്തെ പോലത്തെ ഷിപ്പല്ല, പായ് കപ്പലാണ് പോകുന്നത്. அந்த காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தை போலுள்ளதான கப்பல்கள் அல்ல, அன்றைய காலகட்டத்தில் பாய்மர கப்பல்கள் தான் இருந்தது. അങ്ങനെ ഈ കപ്പലിന്റെ ലക്ഷ്യം മാറി. அப்படியாக இந்த கப்பல் போக வேண்டிய எல்லைக்கு போகாமல் அது தன் நோக்கத்தை மாற்றினது. ഇന്ത്യയിൽ എത്തേണ്ട കപ്പല് இந்திய தேசத்துக்கு வர வேண்டிய கப்பல் മറ്റേതോ ഭൂഖണ്ഡത്തിലെത്തി. மற்ற ஏதோ ஒரு தீவுக்கு போனது. അവിടെ കാല് ചവിട്ടിയിട്ട് அங்கே கால் மிதித்து ക്രിസ്റ്റഫർ കൊളംബസ് പേരിട്ടു. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு பெயரை போட்டார். USA അമേരിക്ക എന്ന് പേരിട്ടു. அமெரிக்கா என்று பெயரை போட்டார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். അങ്ങനെയാണ് அப்படித்தான் അമേരിക്കയിൽ റെഡ് ഇന്ത്യ എന്ന പേരുണ്ടാകുന്നത്. ரெட் இந்தியன் என்ற பெயர் உண்டானது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് യഹൂദന്മാരായ ഇസ്രായേലായിരുന്നു. அது யூதர்கள் இஸ்ரவேலை சார்ந்தவர்கள். അപ്പോ അമേരിക്കയുടെ ഈ പ്രശസ്തിയുടെ കാരണം, அப்போ இந்த அமெரிக்க தேசத்தின் இந்த சிறப்புக்கு விசேஷ தன்மைக்கு
காரணமே ദൈവം സെലക്ട് ചെയ്തവർ കാല് ചവിട്ടിയത് കൊണ്ടാണ്. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கால் மிதித்ததினாலதான். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മനുഷ്യൻ നിനക്ക് തിന്മ ചെയ്താലും, மனுஷன் உங்களுக்கு தீமை செய்தாலும், നിന്നെ നന്മയെ കൊണ്ട് അലങ്കരിക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உங்களை நன்மையினால் அலங்கரிக்க கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ദൈവം தேவன் തെരഞ്ഞെടുത്ത ജനത്തിന് വേണ്ടിയിട്ട്, தெரிந்தெடுத்த ஜனத்திற்காக ദൈവം സ്ഥലത്തെ ഒരുക്കും, இடத்தை ஆயத்தம் செய்வார். തിരുപ്പൂരുകാർ ആമേൻ പറഞ്ഞ് ഏറ്റെടുത്തോ. திருப்பூர்காரர்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். കൈ വീശി അടിച്ച് ഏറ്റെടുത്തോ. கைய வேகமா தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. ഇന്ന് രാത്രി இந்த இரவு എൽഷദായ് ഏജി സഭയെ, எல்ஷடாய் ஏஜு சபையே ദൈവം സെലക്ട് ചെയ്തതാണ്. தேவன் செலக்ட் பண்ணின சபை இது. അതുകൊണ്ട് அதனால നിങ്ങൾക്ക് உங்களுக்கு ദൈവം ഇടത്തെ ഒരുക്കി കഴിഞ്ഞു. தேவன் இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். ഇസ്രായേൽ ജനത്തിന് വേണ്ടിയിട്ട് இஸ்ரவேல் ஜனத்திற்காக അമേരിക്ക എന്ന ഭൂഖണ്ഡത്തെ ഒരുക്കിയതുപോലെ, அமெரிக்கா என்ற பூகண்டத்தை இடத்தை ஆயத்தப்படுத்தினது போல, திருப்பൂரில் നിനക്ക് ദൈവം ഇടം ഒരുക്കി കഴിഞ്ഞു. உங்களுக்காக தேவன் இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். ഹലോ ஹலோ, നമ്മളെ മലയാളികളാണെങ്കിൽ ഇപ്പൊ ഇരിക്കുന്ന സ്ഥലത്തുനിന്ന് എണീറ്റ് ചാടി ആരാധിച്ചേനെ. மலையாளிகள் இருந்திருந்தா கைகளை தட்டி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆராதிப்பாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പറഞ്ഞാലും ആരാധിക്കത്തില്ല. சொன்னா கூட ஆராதிக்க மாட்டீங்க. பாத்தீங்களா? ഈ ചില ദൂത് നിവർത്തിയാകണമെങ്കിൽ, சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் നിങ്ങൾ അത് കൈയടിച്ച് ആരാധിച്ച് അത് ഏറ്റെടുക്കണം. நீங்க கை தட்டி ஆராதித்து அதை ஏற்றெடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஜீசஸ். ഹലോ ഹലോ, ഈ നിങ്ങള് ഇവിടെ കൂടെ കേട്ടിട്ട് ഇവിടെ കൂടെ കളഞ്ഞേക്കണം. ഞാൻ അടുത്ത് പറയാൻ പോകുന്ന കാര്യം. ஆமென். நான் அடுத்து சொல்ல போற காரியத்தை இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுருங்க. என்ன ഇത് ആഫ്രിക്കക്കാര് ചെയ്യുന്ന കാര്യം. இது ஆப்பிரிக்கக்காரர்கள் செய்கிற காரியம். ആഫ്രിക്കക്കാരர்கள் ഒരു പ്രോഫസി കേട്ടാൽ, ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டா പറഞ്ഞവന് ഓഫറിംഗ് കൊടുത്ത് അത് ഏറ്റെടുക്കും. காணிக்க. ஆமென். ஹalleluya. சொன்னது யாரோ அவர்கள் கையில காணிக்க கொடுத்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കണ്ടോ, നിങ്ങൾ സൈലന്റ് ആയതാണ്. സ്വർഗത്തിൽ വലിയൊരു സൈലന്റ് ഉണ്ടായി. ஆமென். நீங்க அமைதியா இருக்கீங்க. பாத்தீங்களா? பரலோகத்தில் பெரிய ஒரு மௌனம் உண்டாயிற்று. ഈ കൊടുക്കുന്ന കാര്യം പറയുമ്പോൾ നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു വല്ലാത്തൊരു വിഷമമാണ്. ஆமென். கொடுக்கிற காரியத்தை குறித்து சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பயங்கர வருத்தம், கவலை. ആഫ്രിക്കൻസിന്റെ മീറ്റിംഗ് നിങ്ങൾ കണ്ടു നോക്കിയാൽ, ஆப்பிரிக்கக்காரருடைய ஆராதனையை நீங்க பார்த்து பாருங்க. അത് നല്ല മീറ്റിംഗ് ഉണ്ട്, റോങ് മീറ്റിംഗ് ഉണ്ട്. നിങ്ങൾ റോങ് സൈഡിൽ പോവരുത്. அது நல்ல கூட்டங்கள் இருக்கு, தவறான கூட்டங்கள் இருக்கு. நீங்க சரியான கூட்டத்துக்கு மாத்திரம் பாருங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആഫ്രിക്കൻസിനെ ദൈവം ഭയങ്കരമായിട്ട് അനുഗ്രഹിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ஆப்பிரிக்கர்களை கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ഒറ്റ റീസൺ, ஒரே காரணம், അവരെ തന്നെ സമർപ്പിച്ച് ദൈവത്തെ ആരാധിക്കും. அவர்கள் அவரே ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். ഒരു സഭയില് ஒரு சபையில் പാസ്റ്ററിനെ പുൽപിറ്റിൽ വന്ന് കാണണമെങ്കിൽ, பாஸ்டர் பிலிப்பிட்ல வந்து, அதாவது அந்த பலிபீடத்துல வந்து பாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னா ഒരു ഓട്ടോ എടുത്ത് വേണം ഫ്രണ്ടിൽ വരാൻ വേണ്ടി. ஆட்டோ புடிச்சுதான் ஃப்ரண்ட்ல வர முடியும். ഏകദേശം സഭയുടെ നീളം 4 കിലോമീറ്ററോളം നീളമുണ്ട്. ஏறக்குறைய சபையின் நீளமே 4 கிலோமீட்டர் தூரம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 4 കിലോമീറ്റർ നീളവും 4 கிலோமீட்டர் நீளமும் 2 കിലോമീറ്റർ വീതിയുള്ള സഭ ആഫ്രിക്കയിലുണ്ട്. 2 கிலோமீட்டர் அகலமும் உள்ள சபை ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கு. അപ്പൊ അങ്ങനെയുള്ള ഒരാളിനെ കാണാൻ എങ്ങനെ വരേണ്ടി വരും? அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிறதுக்கு வரணும்னா எப்படி வருவாங்க? 100 രൂപയുടെ പെട്രോൾ ബൈക്കിനകത്ത് ഒഴിച്ചിട്ട് വേണം വരാൻ. 100 ரூபாய் பெட்ரோலை பைக்குள்ள ஊத்தி தான் வரணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അങ്ങനെയുള്ള സഭ ആഫ്രിക്കയിലുണ്ട്. அப்படிப்பட்ட சபை ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവം അവരെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഓഫറിംഗ് ഒന്നും കൊടുത്തില്ല എങ്കിലും, அதனால நீங்க காணிக்க கொடுக்காவிட்டாலும் കൈയടിച്ചെങ്കിൽ ആ ദൂത് ഏറ്റെടുക്കണം. கையை தட்டி ஆகில அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. നിങ്ങൾക്ക് ദൈവം ഇടം ഒരുക്കും. உங்களுக்கு தேவன் இடத்தை ஆயத்தப்படுத்துவார். ആയത്തം ആക്കി കഴിഞ്ഞു. ஆயத்தப்படுத்தி விட்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. നമ്മുടെ സ്റ്റാൻഡേർഡ് நம்முடைய ஸ்டாண்டர்ட் ബെഗറിന്റെ സ്റ്റാൻഡേർഡ് അല്ല. சொல்லுங்க, பிச்சைக்காரருடைய ஸ்டாண்டர்ட் அல்ல, ജീസസിന്റെ സ്റ്റാൻഡേർഡ് ആണ്. இயேசு கிறிஸ்துவின் தரம். അതുകൊണ്ട് அதனால എനിക്കറിയത്തില്ല ഏത് പ്രോപ്പർട്ടിയാണ് നിങ്ങൾ നോക്കിയിട്ടിരിക്കുന്നത്. എനിക്കറിയില്ല. எனக்கு தெரியாது எந்த நிலத்தை நீங்க பார்த்து வைத்திருக்கீங்கன்னு சொல்லி പറഞ്ഞേ. சொல்லுங்க. അവൻ പറയുന്ന തുക, அவர்கள் சொல்லுகிற அந்த தொகையை കൊടുത്ത് നമ്മളത് വാങ്ങും. கொடுத்து நாம் அதை வாங்குவோம். കരമടിച്ചു പറഞ്ഞേ. கைகளை தட்டி சொல்லுங்க. പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க.
ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു എവിടെയെങ്കിലും പോയി പറഞ്ഞു இயேசு எங்கேயாவது போய் சொன்னாங்களா? ഇച്ചിരി കൂടെ കുറയ്ക്കൂ, ഇച്ചിരി கொஞ்சம் കൂടെ குறைப்பீங்களா? கொஞ்சமா குறைப்பீங்களா? ഒരു 10 രൂപ കൂടെ ஒரு കുറയ്ക്കൂ, 10 ரூபாய் கூட குறைச்சிருங்க. ഒരു 20,000 ஒரு കുറയ്ക്കൂ. 20,000 குறைப்பீங்களா? ടാക്സ് കളക്ടർ വന്ന് ടാക്സ് ചോദിച്ചപ്പോ வரி வசூலிப்பவன் வந்து வரியை கேட்டபோது എടുത്തു കൊടുത്തു. எடுத்து கொடுத்தா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ കുറയ്ക്കാനും പിടിക്കാനും ഒന്നും പറഞ്ഞില്ല. அங்க குறைக்கவோ மிச்சப்படுத்தவோ நினைக்கல. നീ പറയുന്നതാണ് നിന്റെ പ്രോപ്പർട്ടിയുടെ റേറ്റ്. நீங்க சொல்லுவதுதான் நிலத்தின் ரேட்டே. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, സഭയ്ക്ക് சபைக்கு ഹല്ലേലൂയ വില പേശരുത്. விலை பேசாதீங்க. സഭയ്ക്ക് ഒരു സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്. சபைக்காக விலை பேசாதீங்க. ஏன்னா சபைக்கு ஒரு தரம் இருக்கு. സഭയ്ക്ക് ഒരു സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്. പറഞ്ഞു, சபைக்கு ஒரு தரம் இருக்கு. സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്. ஸ்டாண்டர்ட் இருக்கு. ആ സ്റ്റാൻഡേർഡ് വിട്ട് താഴെ ഇറങ്ങരുത്. அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கீழே നീ இறங்கிடாதீங்க. എത്ര രൂപ പറയുന്നു நீங்க என்ன ரேட் சொல்றீங்களோ അത് തരാൻ அதை கொடுக்க സ്വർഗം റെഡിയാണ്. பரலோக ஆயத்தமா இருக்கு. കരമടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. 2025 ഓഗസ്റ്റ് മാസം 2025 ஆகஸ்ட் மாதம் നിലം ഞങ്ങൾ വാങ്ങിയിരിക്കും. நிலத்தை நீங்கள் வாங்கி இருப்பீர்கள். എത്ര പറയുന്നോ അത്ര രൂപ കൊടുത്ത് எவ்வளவு அவங்க சொல்லுவாங்களோ அவ்வளோ காசையும் கொடுத்து ഞങ്ങൾ അഗ്രിമെന്റിൽ സൈൻ ചെയ്യാൻ പോകുന്നു. நாங்கள் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போகிறோம். എല്ലാവരും ஆமென். ഒന്ന് 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 ഫെയ്ത്തിൽ എക്സർസൈസ് ചെയ്തേ. ஆமென். விசுவாசத்துல அப்படியே எக்ஸர்சைஸ் பண்ணுங்க, செயல்படுத்தி பாருங்க. സൈൻ ചെയ്തേ. ஆமென். கையெழுத்து போடுங்க, அப்படியே கையெழுத்து போடுங்க. ചിരിച്ചിരുത്. சிரிச்சுக்கிட்டே போடுங்க. கையெழுத்து போடுங்க. டாக்குமெண்ட்ல அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. നീ ഇടുന്ന സൈൻ நீங்க போடக்கூடிய அந்த சைன் നിന്റെ നിലത്തിന്റെ സൈനാണ്. அது உங்க நிலத்துக்குரிய சைன். கையெழுத்தா இருக்கிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഞാനിപ്പോ സൈൻ ചെയ്യുന്നു. நான் இப்பொழுதே சைன் I பண்ணுகிறேன். declare the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுகிறேன். ഞാൻ ഇത്ര സെന്റ് എഴുതി എടുക്കുന്നു. நான் இத்தனை சென்ட எழுதி எடுக்கிறேன். പാസ്റ്റർ, பாஸ்டர், ആദ്യം 50 സെന്റ്, முதலாவது 50 சென்ட், ഇനി ഒരു 50 സെന്റ്, இனிமேல் ஒரு 50 சென்ட், വീണ്ടും ഒരു 50 സെന്റ്, மறுபடியும் ஒரு 50 சென்ட், വീണ്ടും ഒരു 50 സെന്റ്, அதுக்கு அப்புறம் ஒரு 50 சென்ட். ഇങ്ങനെ സഭയുടെ പ്രോപ്പർട്ടി വർദ്ധിക്കും. இப்படியாக சபையின் ப்ராப்பர்ட்டி பெருகும். കരമടിച്ച് கைகளை தட்டு. receive the fire of அக்கினியை God பெற்றுக்கொள்ளுங்க. in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் വിശ്വാസം വർദ്ധിക്കട്ടെ. விசுவாசம் பெருகட்டும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. விசுவாசம் பெருகுவதாக. சபைக்காக கர்த்தர் நிலங்களை தந்து சபையின் எல்லையை கர்த்தர் விசாலமாக்குவாராக. എല്ലാ ഡിസപ്പോയിന്റിന്റെ മേലും எல்லா நம்பிக்கையற்ற நிலையின் மேலும் ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ്, ஒரு தெய்வீக நியமனம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ദൈവം തെരഞ്ഞെടുത്ത തന്റെ ജനത്തിന് വേണ്ടി ഇടത്തെ ഒരുക്കുന്ന ദൈവമുണ്ട്. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்காக தேவன் இடங்களை ஆயத்தமாக்குகிறார். വാസ്തവമായിട്ട് உண்மையாய் சொல்ல போனால் USA ഇത്രയും ഡെവലപ്പ് ആവാൻ കാരണം இந்த அமெரிக்க தேசம் இவ்வளவு டெவலப்மெண்ட்ல வரக்கூடியதற்கு காரணமே 80% ഇസ്രായേൽ അവിടെ കാല് ചവിട്ടിയതുകൊണ്ടാണ്. 80% இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கால் மிதித்ததுதான் காரணம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്ന് ന്യൂസ് എടുത്തു നോക്കിയാൽ രണ്ട് ശക്തിയാണ്, ഒന്ന് അമേരിക്ക, ഒന്ന് ഇസ്രായേൽ. ஆமென். ரெண்டு பாகமா இருக்கிறது. ஒன்று நியூஸ்ல எடுத்து பார்த்தா தெரியும். ரெண்டு பாகம், ஒன்று இஸ்ரவேலர், ஒன்று அமெரிக்கர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്റെ ദൈവം ആരാണ്? என் தேவன் எப்படிப்பட்டவர்? മറക്കേണ്ട ഇടത്ത് മറക്കേണ്ടുന്നവനും, ஆமென். மறக்க வேண்டிய இடத்துல மறக்க வேண்டியவரும், മാനിക്കേണ്ട ഇടത്ത് മാനിക്കുന്നവനുമായ എന്റെ ദൈവം, கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ண கூடியவருமாகிய நம் தேவன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്റെ ദൈവം, என் தேவன் നീ ചെയ്ത പാപങ്ങൾ, நீங்கள் செய்த பாவங்களை, നീ ചെയ്ത തിന്മകൾ, நீங்கள் செய்த தீமைகளை, നീ ചെയ്ത കുറവുകൾ, நீங்கள் செய்த குறைகளை, നീ ചെയ്ത തെറ്റുകൾ நீங்கள் செய்த തവറുகளை മറക്കുന്നവനാണ്. மறக்கிறவராயிருக்கிறார். മനുഷ്യൻ മറക്കത്തില്ല കേട്ടോ. மனுஷன் மறக்க மாட்டான். മനുഷ്യൻ മറക്കത്തില്ല. மனுஷன் மறக்க மாட்டான். ഹല്ലേലൂയ. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഹല്ലേലൂയ, ഈ സ്ത്രീ, പാവനിയായ സ്ത്രീ യേശുവിന്റെ ഫ്രണ്ടിൽ വന്ന് ലാൻഡ് ചെയ്യുക. பாவம் செய்த ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். അതുവരെ കുനിഞ്ഞ് എഴുതിക്കൊണ്ടിരുന്ന യേശു, அதுவரையிலும் குனிந்து எழுதி கொண்டிருந்த இயேசு, ஒன்று ஸ்தேஃபானோஸ் பிரசங்கிச்சப்ப இயேசு எழுந்தேற்று. ஒன்று ஸ்தேஃபான், அதாவது ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணின போது எழும்பி நின்றார் இயேசு. ஸ்டீவன் பிரசங்கிச்சപ്പോൾ യേശു എഴുന്നേറ്റു. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணின போது இயேசு எழும்பி நின்றார். இரண்டாவதாக ഈ സ്ത്രീയുടെ കണ്ണുനീരിന്റെ മുമ്പിൽ യേശു എഴുന്നേറ്റു. இந்த ஸ்திரீயானவருடைய கண்ணீருக்கு முன்பதாக இயேசு எழும்பி நின்றார். ഇന്ന് രാത്രി കരയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ നിനക്ക് വേണ്ടി യേശു എഴുന്നേൽക്കുന്ന രാത്രി. அழுது கொண்டிருக்கிற யாராவது இருந்தால்
இயேசு உங்களுக்காக எழும்பி நிற்கிறார். ആർക്ക് വേണ്ടിയിട്ടാണോ കരയുന്നത്? யாருக்காக அழுகிறீங்க? നിന്റെ തലമുറയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാണോ കരയുന്നത്? உங்க தலைமுறைக்காக அழுகிறீங்களா? സഭയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാണോ കരയുന്നത്? சபைக்காக அழுகிறீங்களா? ദേശത്തിന് വേണ്ടിയിട്ടാണോ കരയുന്നത്? தேசத்துக்காக அழுகிறீங்களா? കുടുംബത്തിന് വേണ്ടിയിട്ടാണോ കരയുന്നത്? குடும்பத்திற்காக அழுகிறீங்களா? ഇന്ന് രാത്രി இந்த இரவு നിനക്ക് വേണ്ടിയിട്ട് உனக்காக യേശു இயேசு ദൈവം தேவன் എഴുന്നേൽക്കുന്ന രാത്രി. எழும்பி நிற்கிற இரவு. ഹല്ലേലൂയ. ഒന്ന് ആത്മാവിൽ പ്രസംഗിച്ച സ്റ്റീഫന്റെ പ്രസംഗം കേട്ട് യേശു എഴുന്നേറ്റു. ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ணின ஸ்தேவானின் பிரசங்கத்தை கேட்டு இயேசு சிங்காசனத்தை விட்டு எழும்பி நின்றார். இரண்டாவதாக മരണത്തെ ഭയന്ന് പാപിനിയായ സ്ത്രീയുടെ കണ്ണുനീരിന്റെ മുമ്പിൽ യേശു എഴുന്നേറ്റു. மரணத்தை கண்டு பயந்து கண்ணீர் வடித்த பாவியான ஸ்திரீக்கு முன்பதாக இந்த இயேசு எழும்பி நின்றார். കല്ലോങ്ങി നിൽക്കുന്ന ശത്രുവിന്റെ നടുവിൽ, கல் ஓங்கி நின்று கொண்டிருக்கிற சத்துருவின் நடுவிலே, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഈ സ്ത്രീയുടെ നടുവിൽ இந்த ஸ்திரீயின் நடுவிலே നസ്രനായ യേശു എഴുന്നേറ്റു. நசரேயனாகிய இயேசு எழும்பி நின்றார். എഴുന്നേറ്റിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, எழும்பி இப்படி சொன்னார், നിങ്ങളിൽ உங்களில் പാപമില്ലാത്തവർ பாவம் இல்லாதவர்கள் ഇവളെ കല്ലെറിയട്ടെ. முதலாவது இவளில் கல்லெறிய கடவர்கள். നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവർ உங்களில் பாவம் இல்லாதவர்கள் ആ സഭയെ കല്ലെറിയട്ടെ. அந்த சபையில் கல்லெறியட்டும். നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവർ உங்களில் பாவம் இல்லாதவர்கள் ആ പാസ്റ്ററിനെ കല്ലെറിയട്ടെ. அந்த பாஸ்டரை நோக்கி கல்லெறியட்டும். നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവർ உங்களில் பாவம் ആ இல்லாதவர்கள் വീട്ടിനെ നോക്കി കല്ലെറിയട്ടെ. வீட்டை நோக்கி கல்லெறியட்டும். മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവർ உங்களில் பாவம் இல்லாதவர்கள் കല്ലെറിയട്ടെ. கல்லெறியட்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവദാസന്മാരെ കുറ്റം പറയുന്നവർ നോക്കണം. தேவ ஊழியர்களை குறை சொல்லுகிறவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். വിശ്വാസികളെ കുറ്റം പറയുന്നവർ ഓർക്കണം. ஓ விசுவாசிகளை குறை சொல்லி கூடியவர்கள் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். യേശു പറഞ്ഞ വാക്ക്, இயேசு சொன்ன வார்த்தையை, നിങ്ങളിൽ പാപം ഇല്ലാത്തവർ உங்களில் பாவம் இல்லாதவன் ആ സഭയെ കല്ലെറിയട്ടെ. அந்த சபையை கல்லெறியட்டும். ആ പാസ്റ്ററിനെ அந்த കല്ലെറിയട്ടെ. பாஸ்டருக்கு மேல ആ கல்லெறியட்டும். വീട്ടിനെ കല്ലെറിയട്ടെ. அந்த வீட்டுக்கு மேல ആ கல்லெறியட்டும். വിശ്വാസിയെ കല്ലെറിയട്ടെ. அந்த விசுவாசி மேல ആ கல்லெறியட்டும். മനുഷ്യനെ കല്ലെറിയട്ടെ. அந்த மனுஷன் மேல கல்லெறியட்டும். അങ്ങനെ പറഞ്ഞപ്പോ அப்படி சொன்னபோது പല കല്ലും താഴെ വീണു. பல கற்களும் கீழே விழுந்து விட்டது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്ന് രാത്രി இந்த இரவு ഇതൊരു പ്രവചന ശബ്ദമാണ്. இது ஒரு தீர்க்கதரிசன சத்தம். യൂട്യൂബ് ചാനലിലൂടെ ഇരുന്ന്, இந்த யூடியூப் சேனலுக்குள்ள இருந்து, ന്യൂസ് പേപ്പറിലൂടെയൊക്കെ அவன் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் അമ്മ എഴുതി ദൈവദാസന്മാരെ ദുഷിക്കുന്നവരുണ്ടെങ്കിൽ, எழுதி தேவ ஊழியர்களை தூஷிக்கிறவர்கள் இருந்தால், നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവർ உங்களில் பாவம் இல்லாதவர்கள் എഴുതട്ടെ, எழுதி கொள்ளட்டும், കല്ലെറിയട്ടെ, கல்லெறியட்டும், യൂട്യൂബിൽ ഇരുന്ന് സംസാരിക്കട്ടെ. யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு பேசட்டும். ഇത് പറഞ്ഞത് കർത്താവ് ആണെങ്കിൽ, இது சொன்னது கர்த்தரே ஆனால், നിന്നിൽ എന്തെങ്കിലും പാപമുണ്ടെങ്കിൽ உங்களில் ஏதாவது பாவம் இருந்தால் നിന്റെ മേൽ ന്യായവിധി വീഴും. உங்கள் மேல நியாய தீர்ப்பு வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ക്ഷമിക്കുന്നവനാണ്, தேவன் மன்னிக்கிறவர், മറക്കുന്നവനാണ്, மறைக்கிறவர், നന്മ ചെയ്യേണ്ടടുത്ത് നന്മ ചെയ്യുന്നവനാണ്. நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மையை செய்கிறவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென்.